யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நாம் நிற்கும்படி நம்மை அழைக்கிறார். டேக் a stand. நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு அநேகம் பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிக்க மாட்டேன்றாங்க. ஆண்டவருடைய அற்புதத்துக்காக நிற்க மாட்டேன் என்கிறார்கள். சபை நிற்க வேண்டும், விசுவாசி நிற்க வேண்டும், விசுவாசத்திலே நிற்க வேண்டும், ஜெபத்திலே நிற்க வேண்டும், ஐக்கியத்திலே நிற்க வேண்டும், கர்த்தருடைய பலத்திலே நிற்க வேண்டும், தரிசனத்திலே நிற்க வேண்டும். Take a stand, people of God. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நின்று கொண்டு. என் செய்தியினுடைய தலைப்பு நின்று கொண்டு. ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். 1 ராஜாக்கள் 17:1 எலியா தீர்க்கதரிசி ஆகாபு ராஜாவிடத்திலே வந்து அவர் சவால் விட்டு சொல்கிறார், என்னுடைய வாக்கினாலே அன்றி தேசத்திலே மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அந்த தைரியம் எங்கே இருந்து அவருக்கு வந்தது? எங்கே இருந்து அந்த அத்தாட்சி வந்தது? எங்கே இருந்து அந்த அதிகாரம் வந்தது? இயற்கையை பூட்டத்தக்கதான அந்த அதிகாரம் எங்கே இருந்து வந்தது? Where did he get that authority to lock up the heavens that rain or snow will not come? அவர் அங்கே சொல்லுகிறார் ஆகாபு ராஜாவிடத்திலே, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், தேவ பிரசன்னத்திலே நிற்கிற நான், ஜெபத்திலே நிற்கிற நான், விசுவாசத்திலே நிற்கிற நான். When a man takes a stand with God, for God, heaven stands with him. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய ஸ்தானத்தில் நிற்கிறானோ அவனுக்காக கர்த்தர் நிற்பார். When you take a stand for God, God takes a stand for you. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை, கர்த்தருக்காக நிற்கிற வைராக்கியம் உள்ளவர்கள் தேவை. முழு இஸ்ரவேலும் பயந்து நடுங்கி சவுல் ராஜாவும் தன் கூடாரத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய வாலிபன் சொன்னான், நான் இந்த ராட்சதனை வீற்றுவேன் என்று. ஒரு சின்ன தாவீது சொன்னான், நான் கர்த்தருக்காக நிற்பேன். இன்றைக்கு தன்னுடைய குடும்பம் தான் என்று சொல்லி வாழாமல் கர்த்தருக்காக நிற்கிற வைராக்கியமான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. 1 சாமுவேல் 17 தாவீது தன்னுடைய தீர்மானத்தை சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நீ எதில் நிற்கிறியோ எனக்கு தெரியாது, நான் கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறேன். I stand in the name of the Lord. இனி நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்து நிற்கிறேன். He took a stand before the giants. He took a stand. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை நிற்கிற தேவ பிள்ளைகள் தேவை, ஜெபத்தில் நிற்கிற பிள்ளைகள் தேவை, அதிகாலையில தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறவர்கள் தேவை. யாத்திராகமம் 34:1 ஆண்டவர் மோசேயை பார்த்து இப்படியாக சொன்னார், நீ விடியற் காலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து காலையில வந்து நில்லு, நான் உனக்கு வெளிப்பாட்ட தர்றேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இன்னைக்கு அநேகம் பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா,
நான் நிக்கணும்னா என் கூட யார் நிக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். We always see the approval of men. நமக்கு யாராவது கூட நின்னா நிக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறோம். ஆண்டவருக்கு அப்படி தேடுறவங்க வேண்டாம். ஆண்டவருக்கு அவருக்காக நிக்கிறவங்க தேவை. தனியா நின்னாலும் many times in Christianity we think a majority is favorable, but God is not looking for a majority. ஏன்னா ஒரு மனிதனும் ஆண்டவரும் இணைந்தால் அது மெஜாரிட்டி. நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். லட்சக்கணக்கான சேனைகள் கூட நிக்கிறது பெருசல்ல, ஒரு மனிதனும் தேவனும் நின்றால் அதுவே மெஜாரிட்டியாக மாறுது. வேதாகமத்தில் பல இடங்களில் பல சம்பவங்களில் சூழ்நிலைகளில் ஆண்டவருக்காக நிக்கிறவங்களோட கர்த்தர் நின்னார். தேசம் நிற்கவில்லை, செபிக்கிறவர்கள் நிற்கவில்லை, உடன் பிறந்தவர்கள் நிற்கவில்லை, ஆனால் கர்த்தர் நின்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், டேக் a stand. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நேற்றைய தினத்திலே நம்ம வாசித்தோம். ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? இந்த நாட்களில் நம்ம எதை செய்ய போகிறோம்? என்ன காரியத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம்? வாசிக்கலாமா? எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். யாருங்க? திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக. யார் நிக்கிறானோ அவனை வச்சுதான் சுவரை அடைப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நிக்கிறவனை வச்சுதான் கர்த்தர் அடைப்பார். படுத்துட்டு இருக்கிறவனை வச்சு கிடையாது, ஓடுறவனை வச்சு கிடையாது. யார் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ. இன்னைக்கு ஆண்டவருக்கு நிக்கிறவங்க தேவை. வந்து எட்டி பார்த்துட்டு ஓடுறவங்க தேவையில்லை. வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வேண்டான்னு சொல்றதுக்கு இது ஷூ கடையா? விசுவாசம்ன்றது ஷூ கடையா? வந்து போட்டு பார்த்துட்டு சரி வரலன்னு சொல்லிட்டு வேற ஷூவை மாத்துறதுக்கு நோ. Christianity is not a trial and error. Christianity is the truth. சத்தியத்துக்காக நிக்கிறவங்களுக்காக சத்தியம் நிற்கும். பல நேரங்களிலே நாம் நிற்கும் போது பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க. நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். நீங்க எத்தனை பேர் இது ஆவியில உணர்றீங்களோ தெரியல. பல பேருக்கு கண்ணில் பார்க்கறதுக்காக நிற்பாங்க. ஆனா உங்களை கர்த்தர் நிக்க சொல்றது பார்க்கறத பார்த்து நிக்க சொல்லல, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை கேட்டு நிக்க சொல்றார். சொன்னது புரிஞ்சுச்சா? உலகம் எதற்காக நிற்கும்? பார்க்கிறதை பார்த்து நிற்கும். எது பலனாய் இருக்கிறதோ அதை பார்த்து நிற்கும். யாருக்கு செல்வம் இருக்கிறதோ, யாருக்கு பதவி இருக்கிறதோ, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதை பார்த்து நிற்கும். அதனாலதான் இந்த உலகத்துல நிறைய பேரு யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அங்க நிக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி நிக்கிறவர் அல்ல. அவர் நீதியாய் நடுநிலையாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதிமான்களோடு நிற்கிறவர். துன்மார்க்கட்ட அவ்வளோ ஆஸ்தி இருக்கலாம், துன்மார்க்கட்ட அவ்வளோ செல்வம் இருக்கலாம், துன்மார்க்கட்ட அதிகாரம் இருக்கலாம், கர்த்தர் அவனோட நிக்க மாட்டார். இன்னைக்கு பார்த்தா நிக்கிற மாதிரி தான் இருக்கும், இன்னைக்கு பார்த்தா அவங்க நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சறுக்கலான இடத்துல நிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வழுக்கி விழுவாங்க. ஆனா கர்த்தரோட நிக்கிறவன் நீடித்த நாட்களாய் அவருடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பான். Take a stand, people. Take a stand. திறப்பில் நிற்க நான் ஒரு மனுஷனை தேடுகிறேன். God is looking for repairers of the breach. திறப்புல ஜெபத்துல நிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்டா டெய்லி காலையில வந்து கர்த்தருடைய ஆலயத்துல நிக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என் சமூகத்துல வந்து நிக்குது. ஹாபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஹாபகுக் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் பாரம் 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 என்று சொல்லி மனதில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறாங்க.
ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே வரும்போது அவர் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். என்ன ஸ்டாண்ட்? நான் என் காவலிலே தரித்து, நான் என் காவலிலே தரித்துனா என்ன அர்த்தம்னா, ஐ வில் ஸ்டாண்ட் இன் மை காட், ஐ வில் ஸ்டாண்ட் இன் மை காட். அப்புறம் அரணிலே நிலை கொண்டிருந்தேன். அரணிலே, நல்லா கவனிங்க, மிக்தால் என்றால் உயரமான பிரேயர் டவர். மிக்தால், மிக்தால் அந்த ஊர்ல இருந்து தான் மிக்தால் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருந்தா மகதலேனா, மிக்தால், மகதலேனா மரியாள் எங்க இருந்து வந்தாங்கன்னா அந்த மிக்தால் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்ல இருந்து வந்த மரியாள். மிக்தால் சொன்னா பிரேயர் டவர், உயரமான இடம்னு அர்த்தம். கடற்கரை ஓரம் இருக்கிற உயரமான ஒரு டவர். தொலைவில் இருக்கிறவங்க லைட் ஹவுஸ் மாதிரி அதை பார்த்து வருவாங்க. பட்டணத்தின் முகப்பில் இருக்கிற உயரமான டவர், அந்த டவர்ல இருக்கிறவங்க ஜாமக்காரர்களா இருப்பாங்க. பட்டணத்துக்கு விரோதமாய் வருகிற அழிவை குறித்து சொல்லுவாங்க. அந்த முழு பட்டணமே தூங்கி கொண்டிருக்கும் போது ஜாமக்காரன் மட்டும் மதில் மேல் நிற்கிறவனாய் இருப்பான். கையை உயர்த்துவர், அல்லேலூயா சொல்லு. God is looking for intercessors who will take a stand. God is looking for people who have faith, who will take a stand. அவருக்காக விசுவாசத்தில் தைரியமாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகம் பெரிய பெரிய எழுப்புதல்கள், விடுதலைகள், அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம், கேட்டதை விசுவாசிக்கிறவர்கள் நிற்கிறார்கள், கேட்டதை விசுவாசிக்காமல் கண்டதை பார்த்து பயப்படுகிறவர்கள் நிற்க மாட்டேன் என்கிறார்கள். இந்த குளோபல் பேண்டமிக்ல நிறைய விசுவாச குடும்பத்தார் தடுமாறி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஜெபங்கள் வளர்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் ஜெபத்திலே ஆரம்ப 2 மாசம் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பிசினஸ் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு பைசா வருமானம் கிடையாது, எல்லாம் கர்த்தரை தேடினாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் திரும்ப திறந்து விட்டது. மறுபடியும் உலகத்துக்கு போய் இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன். சபைக்கு வராமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். People who don't stand with the church, people who are not interested in standing with God, people who are not interested in standing for the ministry. இஸ்ரவேலர் மோசையோடு தான் நடந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். பின்னாடி பார்வோனுடைய சேனை வருகிறது. அவர்கள் மோசையை பார்த்து கேட்கிறார்கள், எகிப்திலே அடக்கம் பண்றதுக்கு கல்றை இல்லைன்னு சொல்லி எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை அழிக்க வந்தீரோ? மோசே ஆண்டவரை பார்த்து கதறும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய போகிற அற்புத காட்சியை பாருங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? If you care to stand, God will do a miracle today. Amen. If you take a stand today, God will do a miracle today. If you take a bold stand today, God will stop the sun today. Amen. இன்றைக்கு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வெற்றியின் நாள் இது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சூரியனே நீ நில்லு. யோசுவாவுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சணிய நாள். இதுவே ரட்சணிய நாள். This is the day of salvation. I want to take a stand today. என் அற்புதத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புறேன். என் வியாதி இன்னைக்கு குணமாக போகிறது. நான் இன்னைக்கு என் வியாதிக்கு விரோதமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்புறேன். இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைக்கு விரோதமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்புறேன். எத்தனை நாள் கடன்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. நான் இனி கடன் வாங்க மாட்டேன். I am going to take a stand. எவ்வளவு நாள் இந்த மந்திரவாதி என்னோட போராடிக்கிட்டு இருப்பான், எவ்வளவு நாள் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படணும். நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறேன். நான் இன்னைக்கு நின்று ஜெபிக்க போறேன்.
Jesus. Take a stand, people. Take a stand today. God wants you to take a stand. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அதுல நிக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. தீர்மானம் எடுக்க போறீங்க. சும்மா ரெண்டு நினைவுகள்ல குந்தி குந்தி நடக்க முடியாது. நீங்க யாரா வர போறீங்க, உங்க ஊழியம் எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. சும்மா காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு நான் உனக்கு செய்ய போற ரட்சிப்பை பாரு. யார் உன் கூட வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் உன் கூட நிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அந்நிய பாஷை பேசுங்க, கையை உயர்த்தி அந்நிய பாஷையை பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க யுத்தம் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஓடணும். கர்த்தர் உங்களை ஓட சொல்லலையே. நீங்க நின்னீங்கன்னா அவர் யுத்தம் பண்ண போறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி நிக்கணுமா? தரித்து நின்று. எல்லாரும் சொல்லுங்க, தரித்து நின்று. தரித்து நின்று. நீங்க எங்க நிக்கணும்? தரித்து. நீங்கள் தரித்து நின்று. நீங்கள் தரித்து நின்று. ஏன்னா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று. தரித்து நின்று என்ன தெரியுமா அர்த்தம்? காலை உறுதியா அந்த இடத்துல. இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா, இந்த பீச்சுடைய கடற்கரையில் நீங்க சும்மா நிற்க முடியாது. கொஞ்சம் அந்த மண்ணில் காலை நல்லா உள்ள அந்த மண்ணுக்குள்ள இறக்கி நின்னாதான் நீங்க அலையில விழ மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல ஒரு ஆழத்தை உண்டாக்கிட்டு அங்கே நிற்பீங்கல்ல. அது மாதிரி தான் கர்த்தர் வேதத்தின் வசனத்தில் நிற்க சொல்றார். இந்த வசனத்தில் ஆழமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உறுதியா செட்டில் ஆகி இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் எனக்கு செய்ய போறார். அதான் டேக் அ ஸ்டாண்ட். தரித்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா? உலகத்தில் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே நிற்பது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த டேக்கிங் a stand is taking a stand in the word of God. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கும். கேட்கிறதெல்லாம் நடக்கும். மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. When you take a stand, when you take a stand to be in the vine, அவருடைய அந்த கொடியில நிலைத்திருந்தா, அந்த திராட்சை செடியில நிலைச்சிருந்தா, அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தா மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். அவருடைய சீஷர்கள், அவருடைய புத்திரர் என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள். நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, when you take a stand, whatever you ask of God, he will do it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்படிதான் யோசுவா நின்னார், ஜெயிச்சார். அப்படிதான் எலியா நின்னு கட்டளையிட்டார், அக்கினி இறங்கினது. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படி வானங்களை கிழித்து இறங்கும்னு சொல்லி கர்மேல் பர்வதத்துல தண்ணி மனுஷன நின்னாருங்க. இந்தியாவில் எவ்வளவு மந்திரவாதிகள் வந்தாலும் சரி, இந்தியாவில் எவ்வளோ விழுந்து போன தேவ தூதரன்றிய ஆவிகள் இருந்தாலும் சரி, முழு இந்தியாவையும் கட்டி வச்சிருக்கிற அத்தனை அசுத்தாவிகளும் எழும்பி நின்னாலும் சரி, தேவன் அபிஷேகிக்கிற மனுஷனுக்கு முன்பாக, தேவன் அபிஷேகித்த சபைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் சபையோடு நிற்கிறார், உங்களோட நிற்கிறார், உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்க தரித்து நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். This is a prophetic word for somebody. நீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார்.
தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீ நில்லு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உன் அலுவலகத்துல நீ நில்லு, நீ அந்த வேலையை ரிசைன் பண்ணாத, அந்த இடத்தை விட்டு ஓடாத. சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க. அவமானத்தை பார்த்தா ஓடி போயிடுவாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. கர்த்தர் சொல்றார், உன் முகத்தை கற்பாறையை போல மாற்று. என்ன வந்தாலும் சரி, இழிவு வந்தாலும், உங்க வேலை காரி துப்புறாங்களா, நிக்கணும். ஏன்னா உங்களை காரி துப்புனவங்க உங்களை இன்பமா புகழ்ற நாட்கள் வருகிறது. இனிக்க பேசுற நாட்கள் வருகிறது. உங்களோட தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல போறாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு கேட்டவங்க, நீ நின்னு பார். Take a stand, don't run away. சில பேர் ஆண்டவர்ட்ட அற்புதம் பெற வரைக்கும் நிக்கிறாங்க, அற்புதம் பெற்ற பிறகு விட்டுடுறாங்க, அவரோட நிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு தேவை தன்னோட கன்சிஸ்டன்டா நிக்கிற ஒரு டீம் தேவை. நிறைய பேர் நிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தவங்க நிக்கிறது இல்லை. God's heart is so painful. பவுல் அப்போஸ்தலன் அதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற நானே நிக்கிறேன்றவன் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நிக்கலன்னா அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட வாக்கு பண்ணிட்டு நான் உங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லாம இருந்தா பரவாயில்ல. கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருக்கும்போது என்ன ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்றவன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். Be careful that you don't fall. When you take a commitment, when you say I will stand, you make a covenant with God. நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்றீங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்காக நிற்பேன், நீங்க எனக்காக நில்லுங்க. அவர் நம்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார். அவர் ஆசீர்வதித்த பிறகு நாம் அவரோடு நிற்காவிட்டால், take a stand people, take a stand, take a stand, take a stand. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு கமிட்மெண்ட் எடுத்தா, மனுஷர்களுக்காக எடுக்கக்கூடாது. ஒரு காரியத்தை சஜஸ்ட் பண்ணா சொன்ன மனுஷர்களுக்காகவோ நம்முடைய சுய பிரியத்துக்காகவோ செய்யக்கூடாது. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஸ்டாண்ட் எடுத்ததுதான். ரூவா திருச்சபைக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நிப்பேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். அவமானம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு நீங்க விரட்ட, பிசாசனுடைய அவனுடைய எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நிக்க நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா பிசாசு எதிர்த்து நிக்கிறதுக்கு வருவான். அவன் நிக்கிறதுனால நம்ம ஓடக்கூடாது. அவன் நின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா கர்த்தருடைய நாமத்துல நிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னாரு, நான் பாதாளத்துல போய் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். எங்க போனாலும் உங்களுக்காக நிக்கிற கர்த்தர் நிற்கும் போது, நான் ஆகாயத்துல ஏறினாலும் இருக்கிறீங்க, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்மளை விடாப்பிடியா துரத்தி வந்து கூடவே நின்று நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு கலெக்டர்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்குது. இது எல்லாத்த விட பெருமையான காரியம் என்ன தெரியுமா? ராஜாதி ராஜாவுக்காக ஸ்தானாபதியா, அம்பாசிடரா கர்த்தர், பரலோக ராஜ்யத்தினுடைய அம்பாசிடரா உங்களையும் என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருக்காக நிக்க வேண்டியது எவ்வளவு பெரிய விஷயம். அரசியல்வாதியோட நிக்கிறதுக்கு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க.
எந்த கட்சி அங்கீகாரம் தரும்னு சொல்லி அந்த கட்சியோட நிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதையா தேட சொன்னாரு. இவனோட கர்த்தர் இருக்கிறார், இவனுடைய தேவனை தான் எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி யோசேப்போடு ராஜா நிக்க வருவார், மோசையோட பார்வோன் நிக்க வருவார். ஏன்? நீங்க கர்த்தரோட நிக்கிறதுனால அவர் உங்களோட நிக்கிறவராக இருப்பார். God wants somebody who will take a stand. God is looking for somebody who will take a stand in the gap. ஆண்டவருக்கு தேவை திறப்புல நிக்கிற ஒரு சந்ததி. ஆண்டவர் தேவை திறப்புல நிக்கிற ஒருத்தன் எனக்கு தேவை. சுய ஆதாயத்தை பார்க்காம நிக்கிற ஒருத்தன் தேவை எனக்கு. கர்த்தருக்காக நிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. 1980களில் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கும்போது ஏராளமான பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்தாங்க. அதுல வளர்ந்ததுதான் பல ஊழியங்கள், பல சபைகள். கூரை ஷெட்ல இருந்த சர்ச்சையெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மோல்டு போட்டு மாளிகை மாதிரி சபைகளா மாத்தி இருக்கிறார். ஓட்ட ஃபேனும் தொங்கிக்கிட்டு இருக்கிற டியூப் லைட் ஃபிட்டிங் இருந்த இடத்துல ஏசி சர்ச்சும் வண்ண வண்ண விளக்குகளும் இருக்குது. ஆலயத்தில் நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கொரோனா பயத்தினால வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். சபையில வந்து ஊழியங்களை எடுத்து செய்யாத தலைவர்கள். Take a stand. Take a stand. வாதை வந்தா அந்த வாதையின் நடுவில் ஆசாரியன் நிற்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். God wants somebody who will take a stand and who will stand. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கொரோனாவை வேக்சினால நிறுத்த முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய அக்கினிய, பலிபீடத்தின் அக்கினிய கையில வச்சுக்கிட்டு நடுவுல நிக்கிற தேவ ஊழியக்காரனால நிறுத்த முடியும். முழு உலகமும் இன்னைக்கு அழிந்து எத்தனையோ ஆத்துமாக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கொரோனாவை நிறுத்த வேக்சினை விட வல்லமையானது தேவனுடைய சமூகத்துல இருந்து இருக்கிற அக்கினி. அந்த அக்கினியை கையில சுமந்து கொண்டு பலிபீடத்தின் அக்கினியை எடுத்துக்கிட்டு செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கவங்களுக்கும் நடுவுல ஆசாரியன் he took a stand. மிஸ்டர் ஆரோன், நீங்க நடுவுல போகாதீங்க ஆரோன். நடுவுல போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த வாதை வந்துரும் ஆரோன். நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வாதை வந்துரும் ஆரோன். அங்க அவரு போயிட்டாரு, இவரு போயிட்டாரு. ஆரோன், ஆரோன் நீங்க அங்க நிக்காதீங்க ஆரோன். நான் ஆரோன் சொல்லுவார், என்ன ஆண்டவர் அழைச்சு இவங்களுக்கு நடுவுல நிக்கிறதுக்காக, திறப்புல நிக்கிறதுக்காக, சுவரை அடைக்கிறதுக்காக என் கையில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நேற்று காலையில வட சென்னைக்காக ஜெபித்து விட்டு எண்ணூர் வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் போய் அங்க இருக்கிற ஒரு விசுவாசி வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சு முடிக்கலான்னு பிரேயரை நாங்கள் இங்கே முடிச்சிட்டோம். கடற்கரை ஓரத்தில் நின்று அந்த பாறைகள் மேல் ஏறி போய் நடுவில் நின்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம்.
எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. கர்த்தர் அந்த 800 வரைக்கும் போகணும்னு என் உள்ளத்துல ஏவினார். அந்த 800 வரைக்கும் கடைசி அந்த எண்டு வரைக்கும் போய், திருவொற்றியூர் எண்டு வரைக்கும் போய், அங்க இருக்கிற நம்முடைய விசுவாசியுடைய வீட்டில் உட்கார்ந்து வெயிட் பண்ணும்போது அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க சனிக்கிழமை அபிஷேக ஆராதனை நடத்தும் போது நான் உள்ளத்துல ரொம்ப அழுதேன். பாஸ்டர் அவங்க சபைக்கு மட்டும்தான் அவர் என்ன பூசி ஜெபிப்பார் இல்ல, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நான் தூரத்தில் இருக்கிறேன்னு என்னால போக முடியலையே, மழையா இருக்குது. நான் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சேன். உடனே ஆண்டவர் சொன்னார், கையில எண்ணெய் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணு. உடனே எண்ணெயை வாங்கி அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணா அந்த சகோதரிக்கு பல வருடங்களா இருந்த கட்டுகளை கர்த்தர் வெளிக்கொண்டு வந்தார். பயங்கரமான ஒரு பிசாசு, ரத்த வெறி பிடிச்ச ஒரு பிசாசு அவங்களோட அவங்களுடைய குடும்பத்தோட போராடி கொண்டிருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த மகளுக்கு அப்பொழுதே விடுதலை கொடுத்தார். விடுதலையை கொடுக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுறாரு, இப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறதுக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேனே. அப்ப நான் யோசித்தேன், இந்த விடுதலையின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு பிரத்யேகமா கொடுக்கும் போது இதெல்லாம் நம்ம அதிகமா செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்னும் உடைய வல்லமையால் அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் சரி, பிசாசு எவ்வளவு எனக்கு விரோதமா போராடினாலும் சரி, என் பேரை கெடுத்தாலும் சரி, நான் கொஞ்ச நாளா இந்த விடுதலையின் ஊழியத்தை செய்யாம, காரணம் என்ன, இந்த பிசாசு துரத்துற ஊழியத்தை நீங்க இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விரோதமா பயங்கரமா செயல்படுவாங்க. ஆட்களை தூண்டி விடுவான், டீமை உடைப்பான், ஜெபிக்கிறவங்களை உங்களுக்கு விரோதமா திருப்புவான், நிறைய காரியம் பண்ணுவான். நான் அதை பார்த்திருக்கிறேன். அதனால நான் நிறைய வார்த்தைகள் இருக்கும்போது வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், அதனுடைய பலன் வந்து விடுதலை, சுகமளிக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். விடுதலையின் ஊழியத்தை மறுபடியும் எடுத்து செய்யணும்ன்ற வைராக்கி எனக்கு பயங்கரமானது வந்துச்சு. குடும்பத்தினுடைய ஒரு மனப்பாட்டை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். தேவையில்லாத பினான்சியல் ப்ராப்ளம் நிறைய வரும். ஒவ்வொரு பட்டணமா போய் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் எக்காலத்தை ஊத்துறோம்ல, இது என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல இருக்கிற ஆளுகைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்துல விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்க மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய பிசாசுகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தனி மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி இல்லைங்க, ஒரு அசுத்தாவி இல்லைங்க, ஒரு ஏரியாவுக்கே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கிற பெரிய அந்த வான மண்டலத்தின் பொல்லாதாவிகளின் சேனைகளுக்கு எதிர்த்து நிக்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய் நின்று இருக்கிறோம். வருவான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் நிப்ப ஆண்டவரே, நான் என்ன வந்தாலும் நீ நிப்ப ஆண்டவரே, எனக்கு என்ன இருக்குது நான் பார்க்க மாட்டேன், உங்க ராஜ்யத்துக்காக இதுவரை நான் நின்னுட்டேன், இத்தனை வயசு வரைக்கும் நின்னுட்டேன், இவ்வளவு நாள் நான் நின்னுட்டேன், 22 வருஷமா நான் உமக்காக நின்னுட்டேன், இனிமேல் நான் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லுங்க. நேற்று காலையில என்ன புதுப்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீளமான பிரயாணம், ஜெபத்துல அந்நிய பாஷையில நான் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். டு டேக் a stand. சில பேர் ஒரு நாள் நிப்பாங்க, அடுத்த நாள் நிக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம நின்ன வாதை நிறுத்தப்படும், நம்ம நின்ன பாதைகள் திறக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு மோசே அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கோலை நீட்டினதுனால 25 லட்சம் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். One man standing for God. மோசையோடு கூட இருந்த ஆரோனும் மீரியாமும் கூட மோசையை நம்பல. அவரோட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா? எங்கள் மூலமா பேசுறது இல்லையா? See, sometimes the problem is people who have access to you don't have a revelation about you. உங்களோடு நெருங்கிய தொடர்புல இருக்கிறவங்க சில நேரம் நம்ம படுற பிரச்சனைகளையும் பாடுகளையும் பார்க்கும்போது
இவன் என்ன கர்த்தருடைய ஊழியக்காரன், பெரிய வல்லமையான ஊழியக்காரன் சொல்லி சொல்றான். ஆனா பக்கத்துல வந்தா இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ வேதனையில் இருக்கிறானே. ஆரோன் அவனுடைய வஸ்திரத்தை உடுத்தி இருக்கும் போது அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த வஸ்திரத்தை கழட்டி வச்ச பிறகு அவன் சாதாரண ஒரு மனிதன் தான். பல நேரங்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுடைய அந்த அபிஷேகத்தின் மேல், அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தோடு இருக்க பார்க்கிறவர்கள் அவர் எப்போது ஒரு பெரிய பெடஸ்டல்ல வச்சு பார்ப்பாங்க. வாவ், இவர் மூலமா எவ்வளவு வல்லமையான வார்த்தை வருது, வெளிப்பாடு வருகிறது. நிறைய பேர் அதை அட்ராக்ட் ஆகி வருவாங்க. பா, இவர் எப்படி ஆராதிக்கிறார், என்ன அழகா பாட்டு எழுதுறாரு, என்ன அழகா பிசாசு துரத்துறாரு, என்ன வல்லமை. பக்கத்துல வந்து பார்க்கும்போது மாம்சத்துல இருக்கிற அவங்களுடைய சரீரத்தை பார்க்கும்போது இவனும் சாதாரண மனுஷன் தானே. They fail to understand that when they have access to you, they don't have a revelation about you. They have an understanding about you. They don't have a revelation. உங்க கூட இருக்கிறவங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கவே முடியாது. உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் அபிஷேகமோ உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் கணக்கு தெரியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகமே உங்களை புரிந்து கொள்ள விட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தேவை ஒரு பெர்ஃபெக்ட் மேன் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தி இருக்க முடியாது. மறுதலிச்ச பேதுருவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். People who were written off, யாக்கோபை கர்த்தர் ஏன் பயன்படுத்தினார்? There is no perfection in earth. There is no imperfection in heaven. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா நம்ம பூலோகத்தில் இருக்க முடியாது, பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும். எல்லாம் மாம்சம் தான், எல்லாருக்கும் பலவீனம் இருக்கிறது. என்னடா பெரிய ஊழியக்காரன்றாங்க, பணத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே. ஈஸியா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்னைக்கு பவுல் நம்ம மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாருன்னா பவுலுடைய ஊழியத்தை பத்தி எல்லாரும் மேன்மையா பேசுவாங்களா தவறா பேசுவாங்க தெரியல. ஏன்னா அவர் இப்ப ஜெயில இருப்பார். பவுல் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருந்தார்னா ஜெயில இருப்பார். ஜெயில இருக்கிறவரை பத்தி யாராவது ஏதாவது நினைப்பீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரோ, அவருக்கு லெட்டர் எழுதுனா நம்மளையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க இந்த கவர்மெண்ட் சொல்லிட்டு பவுலை விட்டு டிஸ்டன்ஸ் பண்ற நிறைய பேர் இருப்பாங்களே தவிர தீமோத்தி மாதிரி வாழ்வோ சாவோ அந்த மனுஷன் எனக்கு அப்பா, அந்த மனுஷனோட நான் நிப்பேன்னு சொல்லி தீமோத்தி நின்ன மாதிரி. இன்னைக்கு ஊழியத்துல தீமோத்திக்கு தேவை. இன்னைக்கு ஊழியத்துல ஷம்மாக்கள் தேவை. ஷம்மா, எல்லாரும் சொல்லுங்க ஷம்மா. வாசிங்க 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். 2 சாமுவேல் 23 11 12. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய ஷம்மா என்னும் ஆராரியன். ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே, field full of lentils, பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது, இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று, இவன் அந்த சிறு பயிறு விளைந்திருந்த வயலினுடைய நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஷம்மா, நீ சும்மா போப்பா. ஷம்மா, உனக்கு ஏன் இந்த பொழப்பு? எல்லாரும் ஓடுறாங்களே பெலிஸ்தியரை பார்த்துட்டு, எல்லாரும் அந்த பயங்கரமான துன்மார்க்கமான அந்த ஆட்சியை பார்த்து ஓடுறாங்களே. ஷம்மா, நீ சும்மா இருப்பா. ஆனா ஷம்மா சொல்றாரு, நான் எப்படி இந்த நிலத்தை விட்டு கொடுப்பேன்? நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்க முடியும்? கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்தை சுதந்திரமா கொடுத்திருக்கிறார். நாங்க இதை விட்டு கொடுக்கவே முடியாது. எதற்காக ஷம்மா
சிறு பயறு விளைந்த அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவில்லை. There is a secret there. There is a secret. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். நீங்க கையை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. 2 அர்த்தம் சொல்ல போறேன். ஒன்னு biblical, another one is a spiritual one. ஒன்னு ஆவிக்குரிய அர்த்தம், இன்னொன்னு பூமிக்குரிய அர்த்தம். ஷம்மா எதுக்காக அந்த சிறு பயறு, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது ஃபீல்ட் ஆஃப் லென்டில்ஸ். லென்டில்ஸ், சிறு பயறு விளைகிற அந்த பூமியை ஏன் விட்டு கொடுக்கல தெரியுமா? அதே இடத்துல தான் ஒரு நாள் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். கோலியாத்தை வீழ்த்தின அந்த சரித்திரம் வாய்ந்த பூமியை பெலிஸ்தியர் பிடிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இது இஸ்ரவேலின் சரித்திரம். இஸ்ரவேலின் சரித்திரத்தை விட்டு கொடுக்க ஷம்மா பிரியப்படவில்லை. அவன் கர்த்தருக்காக சொன்னான், இந்த இடம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது, பெலிஸ்தியரை பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டை பிசாசு பிடிக்க முடியாது, சென்னையை பிசாசு பிடிக்க முடியாது. அதுக்கு நான் விட முடியாது, நான் விட முடியாது. ஏன்னா என் பேர்ல தாமஸ் என்ற ஒருத்தர் இதே மண்ணில வந்து ரத்தம் சிந்தி என் தேசத்தின் எழுப்புதலுக்காக ரத்தம் சிந்தின இந்த பூமியை, அந்த தோமார் சிந்தின ரத்தத்தை இந்த தோமா கண்டிப்பா நிப்பா நிப்பா நிப்பா. ஷம்மா, take a stand. அதுக்காக தான் வைராக்கியமா நான் நிக்கிறேன். சர்ச் இல்லாம போக பண்ணட்டும், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், காரு பங்களா இல்லாம இருக்கலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என் ஆண்டவருடைய ராஜ்யம் முக்கியம். இந்த பூமியில, இந்த சென்னை பட்டணத்துல எல்லா சபையும் என் சபை, எல்லா சபையும் என்னுடைய சபை, எல்லா சபையும் கர்த்தருக்கு சொந்தமான சபை. நான் நிக்கிறது ரூபாவுக்காக நிக்கல. நாங்க போய் ஜெபம் பண்றது எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா தேவ ராஜ்யத்துக்காக நிக்கிறோம். We take a stand. ஆண்டவர் நீங்க சொல்றாரு, திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடுறேன், ஒரு மனுஷனை தேடுறேன். யோசுவா சொன்னாரு, நீங்கள் யாரை செபிப்பீர்கள்? கர்த்தர் பட்சமாய் நிற்கிறவர்கள் யார்? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டார், யாரெல்லாம் கர்த்தர் பட்சத்தில் நிக்க போறீங்க? ஏகு எசபேலுக்கு விரோதமாய் போய் நின்ற போது என் பட்சமாய் நிற்கிறவர்கள் யார் என்று சொன்னார். Jehu was so confident when he is standing against Jezebel. Jezebel ஒரு ராணி, ஏகு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு போர் வீரன். ஏகு ராஜா இல்ல, ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கூட உணர்ந்த 2 யூனக்ஸ், திருநங்கைகள் 2 பேர் எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தவங்களை பார்த்து ஏகோ சொன்னான், தள்ளி விடுங்க அந்த எசபேல. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஏகுவோடு 2 திருநங்கைகள் நின்று எசபேல் என்கிற பொல்லாத ராணிய, தேசத்துல பாகால் பலிபீடங்களை கட்டின அந்த ராணிய தள்ளி விட்டாங்க. கீழே விழுந்தா செத்தா. எசபேலுக்கு முடிவு கட்டினது நம்ம தாங்க. ராகாபை துண்டிக்க போறது நம்ம தாங்க. வலு சர்ப்பத்தின் ஆவிய தேசத்துல அட்டாக் பண்ண போறது புரியல உங்களுக்கு? ஷம்மா மாதிரி இந்த பட்டணத்தை, சென்னை பட்டணத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக சென்னை பட்டணத்தை இந்த வாரம் இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பதிவிடை இருக்கும்படி திட்டங்கள் தீட்டும்படி பல காரியங்களை சாத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியினாலே நம்ம இன்னைக்கு ஸ்டாண்ட் எடுத்து வந்து நிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இந்த உபவாச ஜெபத்துல விடா பிடியா என் கூட இன்னையிலிருந்து நிக்கிறவர்கள் யார்?
1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நின்று பாருங்கள். நான் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நின்று பாருங்க. நின்று stand and see the great thing the Lord is about to do before your eyes. இந்த prophetical word நான் உங்களுக்கு மேல ரிலீஸ் பண்றேன். உன் குடும்பத்தை விட்டு ஓடாத, உன் கணவனை விட்டு ஓடாத அந்த ஸ்தானத்தை வேற ஒரு ஸ்திரீ பிடிச்சிருவா. உன் ஸ்தானத்தை விட்டு ஓடாத, உன் வீட்டை விட்டு ஓடாத, உங்க மாமியார் வீட்டை விட்டு ஓடாதீங்க, அந்த வேலையை விட்டு ஓடாதீங்க, அந்த சபையை விட்டு ஓடாதீங்க. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, விட்டு ஓடலையே. ஊழியத்தில் வரும் போராட்டங்கள், வரும் பிரச்சனைகள் வரும், ஓடாதீங்க, நின்னு பாருங்க. நின்னாதாங்க ரட்சிப்பை பார்க்க முடியும், நின்னாதாங்க அற்புதத்தை பார்க்க முடியும், நின்னாதாங்க அதிசயத்தை பார்க்க முடியும். only when you take a stand. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எழும்பி நிக்கலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுடைய பட்டணத்தை அழிக்காதபடிக்கு நாங்கள் திறப்புல நிற்கிறோம். ஆரோன் அன்றைக்கு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கவர்களுக்கும் நடுவில் நின்னது மாதிரி நாங்களும் திறப்பின் வாசல்ல வந்து நிற்கிறோம். எசேக்கியேல் 22:30 எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்க திறப்பின் வாசல்ல வந்து நிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக நிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, சுவரை அடைக்கத்தக்கதாக. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.